தங்கம். அம்மா தான் நான் பேசிக்கிட்டே. நம்ம போய் தான் வேலையை பார்ப்போம், இல்லாட்டி செத்து போய் படுப்போம். பிள்ளை போய் டிவி பார்க்கட்டும். நிவி, அம்மா உனி நான் என்ன சொன்னேன்? ஹோம்வொர்க் எழுத சொன்னா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இப்படி டிவி பார்த்து தான் இப்போ உனக்கு 1 2 3 கூட சரியா சொல்ல வர மாட்டேங்குது. அதுல கூட எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். யார் உனக்கு இப்ப சுட்டி டிவி வச்சா? நீ தான் வச்சியா? உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் டிவி பார்க்க கூடாதுன்னு. நோட் எடு, ஹோம்வொர்க் பண்ணு. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஹோம்வொர்க் பண்ணி தான் ஆகணும் நிவி. இல்லனா டீச்சர் உன்னையே தான் அடிப்பாங்க. ஸ்கூல்ல போய் அடி வாங்கிட்டு நிக்க போறியா நீ? 3 பேஜஸ் கொடுத்திருக்காங்க. நீ இப்ப எழுத ஆரம்பிச்சாலே இன்னும் 2 hours ஆகும். நிவி, இப்ப என்கிட்ட ஐடி வாங்க போற நீ. என்ன ஆச்சு ரம்யா? சண்டே எதுமா வீட்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எதுக்கு போட்டு கத்திட்டு இருக்க நீ? ஆமா, எனக்கு கத்தணும்னு ரொம்ப ஆசை இல்ல, அதான் கத்திக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஹோம்வொர்க் பண்ண வரவே மாட்டுக்கா. டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி ஏசுனாங்க, என்ன ஹோம்வொர்க்கே பண்றது கிடையாது, குழந்தை நீங்க சரியா கவனிக்கவே மாட்டீங்கன்றாங்க. நாளை காலையில ஸ்கூலுக்கு போவா ஹோம்வொர்க் பண்ணல அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணி ஏசுவாங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு போனா போற நேரம்லாம் அந்த விஷயம் என்னை கூப்பிட்டு வச்சு உங்க பொண்ணு சரியாவே படிக்க மாட்டேங்குது, ஹோம்வொர்க் பண்ண மாட்டேங்குது, வீட்டுல கவனிக்கவே மாட்டீங்களான்னு கேட்காங்க. எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா எனக்கு? நிவிமா, பாருங்க, இப்படியே சொன்னா எப்படி? எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருந்தா எப்படி அவளுக்கு படிப்பு ஓடும்? டீச்சர் ஏசாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour மேல டிவி கிட்ட அலோ பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. டிவி கேட்ஜெட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஹோம்வொர்க் பண்ணணும்னா நிவி, இல்லனா நீ பேட் கேர்ள்னு சொல்லிடுவாங்க உன்னைய டீச்சர். பிறகு இப்படியே நீ ஒப்பேத்திடுவா. எனக்கா தெரியாது உன்னை பத்தி. ஒழுங்கா இப்ப ஹோம்வொர்க் பண்ணா மட்டும்தான் உனக்கு டிவி பார்க்க விடுவேன். ஐயோ, அம்மா வந்துட்டாங்களா? இனி 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருமே. ஒண்ணு இல்லம்மா, பாப்பா ஹோம்வொர்க் பண்ண மாட்டுக்கா, அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. பாருங்க, நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க. என் பிள்ளைய படிக்க வைக்கிறது என் பொறுப்பு. அதனால நான் அவளை சத்தம் போட்டு தான் ஆகணும். எப்படி சொன்னா என் பிள்ளை ஹோம்வொர்க் பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும். நான் அப்படி பேசி என் பிள்ளை ஹோம்வொர்க் பண்ண வைப்பேன். நீங்க இதெல்லாம் தலையிடாம இருக்கிறது நல்லது. தேவையில்லாம உள்ள வந்து பேசாதீங்க. பேசக்கூடாதா? நீ ஏன் பேத்தியா என் கண்ணு முன்னாடியே ஏசுவா அடிப்பான் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கணுமோ? நானும் தான் அந்த காலத்துல என் பிள்ளைய வளர்த்தேன். ஒரு அடி அடிச்ச கிடையாது, சத்தம் போட்டு பேச கிடையாது. எவ்வளவு அன்பா என் மகனை வளர்த்தேன் தெரியுமா? நீ என் பேத்திய என்ன பாட்டு படுத்துதியே? அடிச்சதே இல்லையா? நான் என்ன அடி வாங்கினோம்னு எனக்கு தானே தெரியும். இப்போ யோசிச்சு பார்த்தாலும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த தரப்பா என்னப்பா? ஆமா, பாவம் பச்சை பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கா. இந்த பிள்ளைதானம்மா, எல்லா சின்ன பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பாங்க. சொல்ல சொல்ல சரியாயிருமா, அதுக்குன்னு இப்படி போட்டு அடிக்கா? பாவமா இருக்கு. பிள்ளைகளுக்கு கேட்கும் போது தரமாட்டேன்னு என்னமா சொல்ல முடியும்? சரி, இனிமே அவன் கேட்டான்னா நான் அவங்க அம்மா கூட்டுவான்னு சொல்லியே, சரியா? என் பேரத்தை இப்ப வீட்டுக்கு வந்திருக்கணும். அங்க எங்கன நின்னு காலையும் சேர்த்து முடிச்சு போடியே பாத்துக்க. நீ உள்ள அப்பங்கற மாதிரி வந்து வாச்சிருக்கு. ஏ தம்பி, நீ அம்மைக்கு தெரியாம துட்டு எடுத்துட்டு வந்து வாங்க கூடாதுல? உங்க அம்மா மம்மிட்ட அடி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காவே, அப்பவும் ஏன் திங்காத? ஒரு மம்மிட்ட அடிக்காண்டி நான் என்ன அடிலாம் வாங்கினேன். பிள்ளைய அதட்டி ஒரு வார்த்தை நான் பேசினது கிடையாது. அப்படி தங்கம் தாயின்னு தாங்குவேன் என் பிள்ளைய. ஒரு அடி அடிச்சது கிடையாது. நீ என்னடா என் பேத்தியா அதட்டிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும். அம்மா, அடிச்சதே இல்லையா? உலகத்திலே பெரிய போய் இதான் போலயே. நீங்க உங்க பிள்ளைய அடிச்சது கொஞ்சினது இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சமாவது சத்தம் போட்டாதான் இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் வேலை செய்யுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருந்தா அப்படியே மக்கா போயிருவா. அதுக்கு அமைதியா எடுத்து சொல்லு, இந்த மாதிரி எழுதணுமா இல்லன்னா டீச்சர் அடிப்பாங்கன்னு அமைதியா சொல்லு. இந்த பிள்ளை கேட்கும். நான் சொல்லுவேன் அவகிட்ட. அப்படி சொல்லாத மக்கா. வீட்டு பாடம் எழுதுனாதானே டீச்சர்ட்ட நீ அடி வாங்காம இருக்க முடியும். என் தங்க பிள்ளை எல்லாம் ஆச்சிக்காண்டி தெரியுமோ? ஐஸ்கிரீமா? ஏற்கனவே உனக்கு சளி பிடிச்சிருக்கு நிவி. நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் தங்கம். நல்ல முறையில உட்காந்து வீட்டு பாடம் எழுது. ஏன் தங்கத்துக்கு இல்லாத ஐஸ்கிரீமா? கண்டிப்பா வாங்கி தரேன் தங்கம். பாத்தியா, சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டுட்டு புருஷன் கிட்ட கத்துத மாதிரி மாமியா கிட்ட கத்துத மாதிரி பிள்ளை கிட்டையும் கத்தக்கூடாது. சும்மா எப்ப பார்த்தாலும் தொண பிள்ளைய திட்டிட்டே இருக்காம நல்ல முறையில உட்காந்து சொல்லி கொடு. என் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டேல, அவளுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. நைட்டு பூரா கண்ணு முழிச்சு நான் தான் பாக்கணும் அவளை. நீங்க வாட்டுக்கு போய் படுத்தா தூங்கிட்டு காலையில தான் எந்திப்பிய.
ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆயிடாது. அப்படியே பிள்ளைக்கு எதுவும் ஆனாலும் கண்ணு முழிச்சு பாரு. நீ அதுக்கு தானே வீட்டுல இருக்க. எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டு நைட்டு பூரா கண்ணு முழிச்சு போன் நோண்டதுக்கு மட்டும் உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. பிள்ளைய பாக்க மட்டும் வலிக்கோ. நான் ஒண்ணு சும்மா உட்காந்து திண்ணைய தேய்க்கல. எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்போம்னு தான் போன் பாக்கேன். உங்கள மாதிரியா எப்ப பார்த்தாலும் சீரியல் பாத்துக்கிட்டு. என் வீடு, நான் நாடகம் பாப்பேன், என்னதான் பாப்பேன். அதை எதுக்கு நீ சொல்லுத? எனக்கும் இதான் வீடு. என் இஷ்டத்துக்கு தான் நானும் இருக்க முடியும். நீங்க என்ன கேள்வி கேட்க தேவையில்லை. மாமியால என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்க நீ கேள்வி நான் கேட்காம வேற எவன் வந்து கேட்பா அந்த வீட்டுல? கேள்வி கேட்க தான் செய்யணுமோ? ஏன் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கவே முடியாதோ? மாமியார்னாலே சண்டை இழுத்தாதான் உங்களுக்கு மதிப்போ? இத பேசக்கே நீ மாமியார் அப்படி பேச எப்படி பேசாங்க? என் மாமியார் என்னை எப்படி நாட்டாம பண்ணு தெரியுமா? எங்க வீட்டுல எனக்கு நல்ல முறையில சொல்லி வளர்த்துருந்தாவோ, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், பேச்ச மதிக்கணும் அப்படின்னு. அதனாலயே நான் என் மாமியார்ட்ட சண்டையே போடாம அமைதியா கழிச்சேன். இப்ப உள்ள உன்னைய மாதிரி மஞ்ச மண்டா சிலிப்பிகளுக்கெல்லாம் எங்க அது தெரிய போகுது? ஏன் தலைமுடி எப்படி இருக்கணும், எப்படி நான் ஸ்டைல் பண்ணணும், அது ஏன் இஷ்டம். உங்களுக்கு பொறாமையா இருக்கும். அந்த காலத்துல நீங்க இப்படி முக்காட போட்டு அலைஞ்சிருக்கீங்க. நாங்க அப்படி இருக்கலன்னு உங்களுக்கு பொறாம. ஏன் இஷ்டம், ஏன் தலைமுடி நான் எப்படி வேணாலும் போடுவேன். இந்த சிலிப்பி அலப்பிங்க பேச்செல்லாம் நீங்க வச்சுக்கிடாதீங்க. இத்தனை வயசாவது இப்பவும் நெத்தி சுட்டி கம்மலு நெக்லஸ் போட்டு நீட்டிட்டு அடக்கிய. நீட்டினா கேட்க நீ ஏன்? நீங்க என்ன ஒண்ணுமே கேட்கலையோ? சிலிப்பி அலப்பின்னு என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னீங்க, இது மட்டும் நீங்க கேட்கலாமோ? அருளே, அவ என்ன வார்த்தை கேட்க என்னைய பார்த்து இன்னும் பல்ல கட்டி நிக்கிய. நீ எல்லாம் என்ன புள்ளல? எம்மா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் வரலம்மா. நான் பிள்ளைய கூட்டு போறேன். நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன். வீட்டுல இருந்தாலே ஒரே மண்டேடியா இருக்கு. அதுவும் சரிதான்ப்பா, போ. அவ என்ன கேள்வி கேட்டா உனக்கு என்ன? நிம்மதியா வெளியில போவோம். பிள்ளைய கூட்டிட்டு நீ சந்தோஷமா இரு. நான் அவட்ட சீரழியணும், எனக்கு தலைவிதி விதிச்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த காணொலியை வச்சுட்டு என்னால கூட எங்கேயும் வெளியில போக முடியல. முடிஞ்சா நானும் கூட வீட்டை விட்டு ஓடிடுவேன். ஒவ்வொருத்தி கேட்க கேள்விகளுக்கு வீட்டுல இருக்கிறத விட எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு. என்ன செய்ய, நம்மளுக்கு இந்த முட்டுக்கால் வழியை கொடுத்துட்டானே ஆண்டவே. ஆமா, முட்டுக்கால் வழி இல்லன்னா மட்டும் வீட்டை விட்டு போயிருவா, பியாதில இருவா. விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் இவளுக்கு சண்டை விடாம தூக்கமே இருக்காத. சரிம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் வேணா உங்க முட்டுக்கால் வலிக்கு தையல் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாப்பா, அதுக்கு உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவா நீ. எனக்கு எங்க அப்பா வீட்டுல நிறைய நகை போட்டு கட்டி கொடுத்தாவோ. நான் காத்திரையும் கழுத்துலையும் போட்டிருக்கேன். அவளுக்கு என்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. இந்த வயசுல இவளுக்கு நகை நட்டெல்லாம் இருக்க ஏன் போட்டிருக்கான்னு நினைக்கா. அதையெல்லாம் அந்த வீட்டுல யாரு கேட்க போறா? ஏதோ அனாதை எனக்கா நான் வாழுதேன். அம்மா ரெண்டு பேரும் தானமா பேசி சண்டை போட்டுக்கிட்டீங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவ ஒண்ணு சொன்னா, ஆக மொத்தம் பிரச்சனை ஆயிட்டு. இதுல நான் என்னமா பேச முடியும்? இவ்வளவு தூரம் சொல்லியே ஒரு வார்த்தை எங்க அம்மாவை இப்படி கேட்டியேன்னு அவளை பேச மாட்டியால. இப்பவும் வந்து என்கிட்ட தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன, அவர் என்கிட்ட சண்டை போட்டு நீ வீட்டை விட்டு துரத்தணும், அதை பார்த்து நீங்க பள்ளி இழிக்கணும், அப்படித்தானே? ரம்யா, நீ வாய வச்சுட்டு சும்மா இரு ரம்யா. அம்மா என்கிட்ட தானே பேசிட்டு இருக்காவே. என்ன நல்லதா பேசிக்கிட்டு இருக்காவே? நம்ம ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டு நாரணும், அதை பார்த்து இவ சந்தோஷப்படணும். அதுக்கு தான் உங்களை மூட்டி விட்டுட்டு கிடக்காவே. உங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குது நிக்கின்னு பார்த்து. அதை உங்களுக்கு சங்கடமா தெரியுது. நல்லா கோவம் வந்து என்னை இழுத்து பிடிச்சு அடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளினா ரொம்ப குஷியா இருக்கும் உங்களுக்கு. கடவுளே, நீ என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கா. என் மவனை நான் எப்படி வளர்த்தா ஆளாக்குனேன். அவன் சண்டை போட்டு சங்கடப்படணும்னு நான் நினைப்பனா? என்னை கேடுகாரி மாதிரி பேசுறாள. நானும் என் மவனும் எப்படி எல்லாம் இருந்தோம். இவன் வந்ததுல இருந்து நிம்மதி இல்லாம போச்சே வீட்டுக்குள்ள. இன்னும் என்னென்ன சித்திரவதை எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருக்கோம். அம்மா நீங்க இப்படி வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். வேண்டாம்ப்பா, அதுக்கும் உன் பொண்டாட்டி உன்னை அந்த கேள்வி கேட்பா. எதுக்கு என்னால நீ சங்கடப்படுத? என் பிள்ளை என்னைக்கு நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். என்னால நீ சண்டை போட்டு இருக்க வேண்டாப்பா. நான் எக்கேடும் கெட்டு போறேன், நீ விட்டுரு. இவட்ட பேசி பேசி தலையெல்லாம் வலிக்குவே. நடிப்புக்கார கிழவி என்ன நடிப்பு நடிக்காமா? முறைச்சிட்டு நிக்கிய. அவளுக்கு அடுத்து இப்ப நீங்களும் கடைக்க போறீங்களோ? இவ்வளவு நேரம் அவன் நாடகம் மாட்டிட்டு போயிட்டா. ஒன்றையெல்லாம் மனுஷன் பேசுவானா? உன் வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டியதானே? அவ இவாங்க. அவ அவ்வளவு நேரம் நின்று நாடகம் ஆடிட்டு இருந்தப்ப அவங்க இவங்க இருந்தாலும் பேசுனேன். போதும் போதும் அவளுக்கு அந்த மரியாதை. நீ எல்லாம் திருந்தே மாட்டா. நான் ஏன் திருந்தனும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? தேனாமும் எம திருத்துட்டு இருக்கவா அவாதான். அவ திருந்தனா குடும்பமே நிம்மதியா இருக்கும். அம்மா உன்கிட்ட பேச எனக்கு ஆவி இல்ல. நான் என் பிள்ளைய கூட்டு கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன். நிவிமா பார்க்கு போயிட்டு வருமா? அப்ப ஹோம்வொர்க் எப்ப பண்ண? எம்மா போயிட்டு வந்து பண்ணுவாம்மா. ஒரே அடியா நிலை இல்லாம நிக்காத. சண்டை எதுவுமா நிம்மதியா இருக்க வழி கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை வீட்டுல. நிவிமா வாடா போலாம். அவளை கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். நான் இந்த ஆள் இருக்காரு, நேரத்துக்கு தக்கன பேசுவார். பச்சோந்தி மாதிரி. வெறும் விளங்காத பே குடும்பம்.